மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறத வச்சு நாங்கள் பிரியாணி பண்ணுறோம். எடுத்துருக்கோம், எண்ணெய் தான் ஊற்றுறோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்க, எண்ணெய் தான் ஊற்றுறோம். எண்ணெய் பாருங்க. அப்புறம் என்ன செய்கிறோம், பச்சைலாம் அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சமாக இதில் போட்டுக்கலாங்க. எல்லாமே ஏற்கனவே அரைச்சி வேற வச்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. பாருங்க, பட்டாசும் போட்டாச்சு. அது கொஞ்சம் தீ நல்லா எரியுதா, அதனால எல்லாமே கரைஞ்சிடும். இதெல்லாம் போட்டுக்கோங்க. பட்டையும் போட்டாச்சு பாருங்க. சரிங்களா, கொஞ்சம் கசகசா எல்லாம் அரைச்சி தான் வச்சுருக்கேன். இந்த இது கசகசா எல்லாம் போட்டாச்சு. ஓகேங்களா, நல்ல வாசனையாக வருது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க பாருங்கள். இதெல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே தீப்பெட்டி போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறம் என்னென்னா புதினா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். புதினா போட்டுக்கோங்க. சரிங்களா, இது மெயினாக வந்து புதினா தான். அரைச்சி போட்டாலும் நல்லா இருக்கும். அரைச்சி எல்லாம் போடுங்க. 1.5 கிலோ தான் போட்டு ரொம்ப போட்டாலும் நல்லாயிருக்கும். போட்டு வச்சுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுக்கலாம். சரிங்களா, வெங்காயம் ஒரு 1/4 கிலோ போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டாச்சு. எல்லாம் நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு சுற்றி காட்டெல்லாம் காட்டு. அந்த சைடு வயக்காடை காட்ட அப்படி. இங்கே பாருங்க கைஸ், நம்ம வயக்காடு. அந்த பக்கம் போனால் நிறைய காடு இருக்குதுங்க கைஸ். சாப்பிட்டா எல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்களே இதே மாதிரி ஒரு தட்டியை செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் போட்டாச்சு. எண்ணெய் பத்தாது, அதனால கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் பத்தில் பார்த்தா கொஞ்சம் ஊற்றுறோம். மணி கொடுங்க. உப்பு போட்டுங்க. நீங்களே இதே மாதிரி ஒரு தட்டி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி சுவையான காடு பசை எல்லாம் நல்லா இருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சரணியக்கா இப்பதான் அடுப்பு பத்தி வச்சிருக்கிறாங்க. அங்க பாருங்க, நம்ம காய்ஸ்லாம் இங்க இருக்கிற காய் எல்லாம் பாருங்க. நம்ம காய்ஸ்லாம் இங்க இருக்கிறாங்க. இப்பதான் உட்காந்து இருக்கிறாங்க. இப்பதான் இன்னொரு அக்கா வருது. இப்ப தம்பிங்களாம் விளையாண்டுக்கிறாங்க பாருங்க. பூட்டியாக்கா பாருங்க, இது நம்ம காடு. அவ்வளோ தூரம்னா போய் சுற்றி பார்க்கலாம். நீங்களும் அந்த மாதிரி காட்டில் சுற்றி சாப்பாடு செஞ்சு நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ரெத்தட்டி செஞ்சு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இப்போ வந்து வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. நம்ம இதில் கொஞ்சமாக இன்னும் லைட்டாக உப்பு போட்டுட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். 2 பச்சை மிளகா தான். குழந்தைங்க இருக்குது பார்த்தீங்களா, காரம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதனால எல்லாம் குழந்தைங்க தான். அதனால ஒரு ஜாலிக்கு வேண்டி பண்ணுறோம் பார்த்துருங்க. எல்லாம் 1050 போட்டு ஜாலியாக பண்ணி சாப்பிட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை பச்சைன்னு காற்றை பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்த்துருங்க. காற்றுனால தான் இந்த விறகே அணையுது பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தாங்க. நல்லா வணங்கட்டும். அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. ஒரு செம்ம கலரில் மாறிடணும். மாறின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு இதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணி, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோம். இதை நம்ம இதில் இப்போ போட்டுக்கலாங்க.
இது போட்டால் தான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோவாக தான் அரைக்கணும். அப்போ தான் இது நல்லா இருக்கும். 1/4 கிலோ போட்டாச்சுங்க. சரிங்களா, நல்லாவே இதாகிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி பழம் ஒரு 1/4 கிலோ போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா மக்களே நல்லா வணங்குது. இப்போ வந்து நம்ம வரமிளகா தட்டி வச்சுருக்கோம். வரமிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம எதுவுமே போடலை, அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு போட்டுக்கணும். சரிங்களா, கலருக்கு நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம், போதுங்க, அவ்வளோதான். அப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நம்ம இதிலே போட்டுக்கலாங்க. இதை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ சிக்கன் போட்டாச்சு. கழுவி தான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தோம். இதை நம்ம இதிலேயே வணங்கட்டும், அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி ஈஸி தாங்க, வேலை அதிகம் இல்லை, அவ்வளோதாங்க வேலை. சரிங்களா, ஓகேங்களா. இதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தட்டு வந்து செய்யுங்க. அதுதான் மூடியாச்சுங்க. மக்களை பார்க்கலாம், சூப்பராக சிக்கன் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அரிசியை இதுக்கு மேலாலே போடுறோங்க. ரொம்ப குழச்சோன்னா நல்லா இருக்காது. லைட்டாக இதில் உப்பு போட்டுருங்க. சும்மா மணக்குதுங்க. எங்கே